ஒரு 14 வயது சிறுமி சேர்க்கப்பட்டிருந்தா. ஒரு பெண் மருத்துவர் சிகிச்சை மருத்துவம் பார்த்து கொண்டிருந்தார். அவளை சுற்றிலும் பெண்கள் தான் இருக்க முடியும். அதாவது பெண் துப்புரவாளர், பெண் பணியாளர் அப்படின்னு எல்லாமே பெண்கள் மட்டும்தான் அங்க வந்து இருந்திருந்தாங்க. ஏன்னா அந்த பேஷண்ட்டுக்கு, அதாவது அந்த 14 வயது சிறுமிக்கு ஆணினாவே பயம், வெறுப்பு உணர்வு அப்படின்னு பயங்கரமா ஆண்களை தொட்டாலோ, ஆண்களை பார்த்தாலோ, ஆண்கள் பேச்சை கேட்டாலோ பயங்கரமா பயந்து இருந்தா. சரி, இது என்ன நடந்தது? ஏன் ஆண்கள்னாவே அவ வெறுக்கப்படுறா? ஏன் ஆண்கள்னாவே 14 வயது சிறுமி வெறுக்கிறா அப்படின்னு பார்க்கலாம். இது மும்பையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான். அதாவது மகாராஷ்டிரா மாநிலம் புனே மாவட்டத்தை சேர்ந்தவங்க ஒரு சிறிய குடும்பம். அந்த குடும்பத்துல அப்பா அம்மா ஒரு சிறுமி வந்திருக்காங்க. அவங்க ஒரு நர்சரி வச்சு நடத்துறாங்க. அந்த நர்சரியில வந்து அந்த பெண் வந்து தண்ணி தெளிக்கிறது போறது அந்த மாதிரி வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தா. ஸ்கூல் போறதை நிப்பாட்டிட்டா. பக்கத்துல காதலிக்கிறா. இந்த இடத்துல தான் அவன் வந்து நம்ம வந்து யாருக்கும் தெரியாம ஓடிடலாம், வீட்டை விட்டு வெளில வா அப்படின்னு சொல்லிடுறான். அவனும் இவனை நம்பி ரயில்வே ஸ்டேஷன் வரா. இப்போ ரயில்வே ஸ்டேஷன்ல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருக்கா. யாருமே வந்த பாடல. இதனால என்ன பண்றதுன்ட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிக்கிறா. இப்போ அவ வந்தது 6 மணி. ஆனா ராத்திரி 8-9 மணி ஆகுது, இன்னும் வர காணோம். இப்பதான் ஒரு ஆட்டோக்காரன் அவளை வந்து கவனிக்கிறான். என்னம்மா ஏன் இவ்வளவு நேரம் நிக்கிற அப்படின்னு நேர்ல போய் கேட்கறான். அவ ஒரு அப்பாவி. அதனால பொய் சொல்றதுலாம் அந்த அளவுக்கு வந்து தெரியாது. அதனால அவ உண்மையே பேசுறா. இது மாதிரி நான் ஒரு பையனை லவ் பண்ணேன். அந்த பையன் வந்து வரேன்னு சொல்லிருந்தான். ஆனா 6 மணிக்கு வரேன்னு சொன்னா. இப்ப இன்னும் வரல. யாருக்கும் தெரியாம நாங்க வந்து பொய்லான் இருந்தோம் அப்படின்னு அவன் வந்து வெளிப்படையாக பேசுறா. அப்படின்னு கேட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஆட்டோ எடுத்து வெளில போறா. திரும்ப வந்துட்டு ஒரு வாட்டர் பாட்டில கொடுத்து தண்ணி குடிமா, ரொம்ப நேரம் நிக்கிற, தனியா குடி அப்படின்னு சொல்றான். அவளுக்கு பயங்கர தாகம், பசி. அவளும் வந்து அந்த தண்ணியை வாங்கி குடிக்கிறான். தண்ணி வாங்கி குடிச்சிட்டு அவன் சொல்றான், இது மாதிரி வெளில தான் வந்து அந்த பையன் வந்து நிக்கிறான். வெளில பார்த்தேன், உன்னை பார்க்கறதுக்கு ரொம்ப வெக்கப்படுறான். என்ன காரணம்னா அவன் வந்து முன்னாடியே வந்து வரல அப்படின்னு நீ பயங்கரமா கோவப்படு அப்படின்னு அச்சப்படுறான், வெக்கப்படுறான் அப்படின்னு சொல்லுவான். அதனால உன்னை பார்த்தா வெளில வெயிட் பண்றான்பா அப்படின்னு சொல்லுவான். உடனே இவ்வளவு சரி வெளில தான் வெயிட் பண்ணிருக்கா, நம்ம போய் பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த ஸ்டேஷன்ல இருந்து வெளில போலான்ட்டு வெளில வந்து நகர்வா. ஆனா அதுக்குள்ளேயே டக்குன்னு மயங்கிறோம். அந்த நேரத்துல தான் ஆட்டோ டிரைவர் டக்குன்னு பிடிச்சி ஆட்டோல வந்து போறாரு. அந்த நேரத்துல எல்லாரும் வந்து என்ன கேக்குறாங்க. இல்ல ஒண்ணு இல்ல, இந்த பொண்ணுக்கு வந்து சின்ன ஒரு மயக்கம் அப்படின்னு முகத்துல வந்து தண்ணி தெளிக்கிறான். ஆனாலும் அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு இதுமே ரியாக்ஷன் தெரியல. இந்த நேரத்துல ஆட்டோ எடுத்துட்டு நான் ஹாஸ்பிட்டல் போறேன்ட்டு வெளில அப்படியே வந்து கிளம்புறான். அந்த ஆட்டோ எங்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா நீங்க அதிர்ச்சி அடையலாம். அந்த ஆட்டோ நேரா ஒரு காட்டு பகுதிக்கு போகுது. அந்த காட்டு பகுதியில போனா என்ன நடக்குன்னு வந்து யோசிச்சு பாருங்க. அந்த ஆட்டோக்காரன் அந்த பெண்ணை வந்து ஒரு 4 முறை 5 முறை ரொம்ப வந்து மோசமான செயல்களா செய்யறான். தகாத முறையில் வந்து நடந்துக்கிறான். அவன் வந்து மயக்க நிலையிலே வந்திருக்கிறா. ஆனாலும் புலம்பல் சத்தம் மட்டும் தான் கேட்குது. அந்த திரும்பவும் ஆட்டோவில் ஏற்றி திரும்ப நேரா ஒரு லாஜிக்கு வந்து வருது. அதுக்கு பிறகு நடந்ததுதான் பயங்கர ஒரு கொடூரம். 12 சிறுவர்கள் வந்து இருக்கிறாங்க. அந்த 12 சிறுவர்களும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு யோசிச்சீங்கன்னா நீங்க அதிர்ச்சி அடையலாம். அந்த 12 சிறுவர்களும் இந்த ஆட்டோக்காரன் வர சொன்ன சிறுவர்கள் தான். மாறி மாறி இந்த பெண் கூட வச்சுக்கிறாங்க. 2-3 மணி நேரம் கழிச்சு மயக்கம் ஓரளவு தெரியுற மாதிரி இருக்கு. அவ அழுவுறா, கத்துறா, கதறா. இருந்தாலும் யாருக்கும் அந்த சத்தம் வந்து கேட்குதோ இல்லையோ, ஆனாலும் எல்லாமே சைலண்டா வந்துருக்காங்க. தாகம் எடுக்குது, தண்ணின்னு கேட்கறா, பசி எடுக்குன்னு கேட்கறா. ஆனா அந்த சிறுவர்களுக்கோ அந்த ஆட்டோக்காரனுக்கோ எதுவுமே கேட்கல போல இருக்கு. அவங்க வந்து மாறி மாறி வந்து அவ கூட வந்து உறவுல வந்திருக்காங்க. அவன் திரும்பவும் அவ வந்து மயக்க நிலையில வந்து அப்படியே படுத்தே இருக்கா. இந்த நேரத்துல விடியுது. விடிஞ்ச பிறகும் திரும்ப வந்து மாறி மாறி இந்த மாதிரி வந்து பண்றாங்க. மறுநாள் 9 மணிக்கு அந்த 12 சிறுவர்கள ஒருத்தன் வந்து ஏதோ கொஞ்சம் நல்ல மனசு பிறகு அவன் வந்து உடனே அவளை வந்து அழைச்சிட்டு போயிட்டு அந்த தாதர்ன்ற ஒரு ரயில் நிலையம் இருக்கு. அந்த ரயில் நிலையத்துல வந்து அவளை வந்து இறக்கிட்டு ஊருக்கு போய் சேரு அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் போயிடறான். இப்போ அவன் வந்து உட்காந்துருக்கா. அவன் எப்படி உட்காந்துருக்கான்னா தலைமுடியெல்லாம் கலைஞ்சி ட்ரெஸ்லாம் வந்து கிழிஞ்சி பார்க்கறதுக்கு வந்து ஒரு பைத்தியக்கார பொண்ணு மாதிரி வந்து உட்காந்துருக்கான். அவன் பார்க்குறவங்க எல்லாமே வந்து பைத்தியக்காரி தான் வந்து உட்காந்துருக்கா அப்படின்ட்டு எல்லாருமே வந்து கடந்து போறாங்க. ஆனால் அந்த பொண்ணால முடியவே இல்லை. உடலெல்லாம் தோண்டு போச்சு. 2 நாள் பட்டினி. அதே நேரத்தில் 13 பேர் கிட்டத்தட்ட மாற்றி இவளை வந்து தோஷம் பண்ணிருக்காங்க. இப்போ இதுக்கு பிறகு நடக்கிறது இன்னும் கொடூரமாக வந்திருக்கும். இந்த நேரத்தில் அங்கே துப்புரவு தொழிலாளர்கள் வந்து கவனிக்கிறாங்க. அங்கே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து கவனிக்கிறாங்க. ஏதோ ஒரு பொண்ணு வந்து அதுவும் சின்ன பொண்ணு 14 வயசு பொண்ணு வந்து உட்காந்துருக்கு. அதுவும் சட்டெல்லாம் கிழிஞ்சிருக்கு. என்னன்னு பார்க்குறாங்க. ஆனாலும் டைம் ஓடிட்டு இருக்கு. இப்போ மணி ராத்திரி வந்து 10 மணி ஆகுது. ஆனால் அந்த நேரத்தில் இன்னும் கொடூரமான ஒரு விஷயம்னா 2 துப்புரவு தொழிலாளர் இருக்காங்கல்ல, அந்த பொண்ணை வந்து எங்கேயோ ஒரு இடத்துக்கு வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. பசி மயக்கம், தாகம், மயக்க மருந்து மயக்கம் எல்லாமே சேர்ந்து இவளால எதுவுமே தெளிவா இல்ல. யாரு கேட்கறதும் ஒண்ணுமே புரியல. அந்த 2 பேரும் திரும்ப நாசம் பண்றாங்க. இப்படி வந்து பண்ண பிறகு இரவு விடியகாலம் 3 மணி நேரத்துலயும் அவங்க இந்த மாதிரி மோசமான செயல்ல வந்து ஈடுபட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அவங்க வந்து திரும்பவும் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டுட்டு அவங்க போயிடுறாங்க. இந்த நேரத்துல தான் ஒரு ரயில் வந்து வருது. அதுதான் சண்டிகருக்கு போற ரயில். அந்த ரயில் வந்து விடியகாலம் 3 மணிக்கு வருது. அந்த ரயில ஏறி உட்காந்துடுறா. உட்கார்ந்த உடனே பல பேர் வராங்க, பல பேர் போறாங்க. இந்த பொண்ணை வந்து கண்டுக்கவே இல்லை. அதாவது இது ஒரு பைத்தியக்கார பொண்ணு அப்படின்ட்டு எல்லாருமே கண்டுக்க
கண்டுக்காம அப்படியே வந்து விட்டுறாங்க. ஆனா அந்த பொண்ணு வந்து அப்படியே மயக்க நிலையிலே வந்து இருக்குது. இந்த நேரத்துல அங்குள்ள டிடிஆர் சிஆர்பி பணியாளர்கள் எல்லாம் அவங்க வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு என்னமா பிரச்சனை என்னன்னு கேக்குறாங்க. ஆனா ஆண்களை பார்த்தாவே ஒரு பயம். அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நான் நல்லா தான் இருக்கிறேன்ற மாதிரி இவ வந்து சொல்லிடுறா. திரும்பவும் துன்பப்படுறதுக்கு அவ விரும்பல. அவங்க எல்லாமே கடந்து போயிடுறாங்க. இப்ப அந்த ரயில் சண்டிகர் வந்து அடையுது. ஆனாலும் சண்டிகர் தான் வந்து கடைசி ஸ்டாப். இப்ப சண்டிகர் அடைஞ்ச உடனே அந்த பொண்ணு கீழே வந்து இறங்குறா. இறங்கி ஒரு இடத்துல வந்து அமைதியா வந்து உட்கார்ந்துருக்கா. அமைதியா உட்கார்ந்துருக்க உடனே சிஆர்பி அதிகாரி திரும்பவும் பாக்குறாரு. இப்ப பார்த்தோன்னே அந்த சிறுமி வந்து உட்கார்ந்துருக்கு. இப்ப அந்த குழந்தைங்க நல வெப்சைட்ல போயிட்டு CW போயிட்டு இப்படி ஒரு பொண்ணு வந்து உட்கார்ந்துருக்கா அப்படின்னு தெரிவிக்கிறான். உடனடியா அதிகாரிகள் பெண் அதிகாரிகள் வராங்க. குழந்தைங்க நல பராமரிப்பு அதிகாரி வர்ஷினி வராங்க. ஆனா முதல்ல எந்த ஆண்கள் தொட்டாலும் எந்த ஆண்கள் பார்த்தாலும் பயந்து இருந்தா. ஆனா வர்ஷினி வரும்போது அவ அமைதியான விசாரணை பண்றாங்க. ஆனாலும் அப்பதான் வந்து அவளுக்கு எதுவுமே புரியல. அப்படியே பார்த்துட்டே வந்து உட்கார்ந்துருக்கா. இப்ப அந்த அதிகாரில பெண் அதிகாரி ஒருத்தர் வந்து அந்த உணவு சாப்பிட்டு ஏற்படு ஓரளவு இவளுக்கு வந்து மயக்க நிலை வந்து லைட்டா வந்து தெளியுது. அவ தெளிஞ்ச உடனே அப்பதான் வந்து உண்மையை தெரிவிக்க ஆரம்பிக்கிறான். வீட்டுல புறப்பட்டு அவ வந்ததுல இருந்து சண்டிகர் வந்தவர்களையும் என்ன நடந்ததுன்றதை அவ சொல்றா. அங்க உள்ள அனைவருமே அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க. உடனடியா ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. அங்க வந்து ஆபத்தான நிலையில இருக்கிறது தெரியுது. மும்பையில் உள்ள ஒரு பிரபல மருத்துவமனை கொண்டு போறாங்க. இப்ப அந்த மருத்துவமனை கொண்டு போனாலும் அங்க உள்ள மருத்துவர்கள் எல்லாமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா ஆண் மருத்துவரை கண்டாவே அலறது, அதாவது ஆண்களை கண்டாவே பயப்படுறது, ஆண் இனத்தை வெறுத்திருந்தா. ஆண் இனத்தை கண்டாவே ஒரு பயம், பயந்து ஓடி ஓடி ஒளிஞ்சிருந்தா. அந்த சூழ்நிலைக்கு 48 மணி நேரம் அவ அனுபவிச்ச அந்த கொடூரமான விஷயம் தான் அந்த அளவுக்கு அவளை வந்து பண்ண வச்சிருக்கு. அவங்க அப்பா அம்மா வந்து இப்பதான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஏகப்பட்ட சிசிடிவி கேமரா வந்து ஆராய்ச்சி பண்றாங்க, ஆய்வு பண்றாங்க. ஆனா எதுவுமே தெரியல. இதெல்லாம் பூனேல உள்ள ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ஆட்டோல ஒரு ஆட்டோக்காரர் ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆட்டோல உட்கார வைக்கிறது மாதிரி தெரியுது. ஆனா அந்த ஆட்டோ டிரைவர் யாரு அப்படின்னு எதுவுமே தெரியல. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆட்டோ நம்பர் வச்சு அந்த ஆட்டோ டிரைவர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஆட்டோ டிரைவர் பிடிச்சிருப்பது பயங்கரமான விஷயங்கள் எல்லாம் வெளில வருது. 14-15 பேர் வந்து நாத்தி பண்றது அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெளில வருது. இங்க ஒரு சிறுமி கிடைச்சதை சண்டிகர் போலீசார் வந்து சொல்றாங்க. இப்ப அந்த போட்டோவை வாங்கி இவங்க அப்பா அம்மா தெரிவிக்கும் போது உண்மை வந்து வெளிப்படுது. இப்பதான் ஆட்டோ ஓட்டுநர் அஜய் என்றவனை பிடிக்கிறாங்க. அஜய் என்றவனை பிடிச்சி விசாரணை பண்றாங்க. அப்பதான் பல அதிர்ச்சியான தகவலும் வெளிவருது. அதாவது காட்டுக்குள்ள போயிட்டு 3-4 மணி நேரம் வந்து கூட தனியாக இருந்ததும், அதுக்கு பிறகு வந்து ஒரு லாஜிக் கொண்டு வந்ததும், அங்க வந்து 12 முதல் 12 வயது சிறுவர்கள் முதல் 48 வயது வயசானவங்க வரை வந்து அந்த சிறுமி கூட இருந்ததும் தெரிய வந்தது. சண்டிகர் ரயில் நிலையத்தில் விட்டதாகவும் சொல்றாங்க. பிறகு ரயில் நிலையத்தில் போய் விசாரிக்கும் போது பல அதிர்ச்சியான தகவலும் வெளிவருது. அங்கேயும் 2 துப்புரவாளர்கள் வந்து அந்த பெண்ணுக்கு அப்பா வயது அந்த துப்புரவாளர்கள் இந்த மாதிரி நாச வேலைகளை செஞ்சிருக்காங்கன்றது வெளிவருது. இப்போ அவங்கள பிடிச்சி விசாரிக்கும் போது பல அதிர்ச்சியான தகவலும் வெளிவருது. 10 மணிக்கு அழைச்சிட்டு போனோம், 3 மணிக்கு விட்டோம் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. அறிந்த போலீசார் அனைவரையும் கைது செய்யறாங்க. கைது செஞ்சு சிறையில் வந்து அடைக்கிறாங்க. முக்கியமா இந்தியாவில் சரியான சட்ட பாதுகாப்பு, சரியான தண்டனைகள் இல்லாததான் இவ்வளவு குற்றம் அதிகரிக்க முக்கிய காரணம். இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் தோணுது. 15 பேர் வரல கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த 15 பேர்ல ஒருத்தர் கூட வந்து பெண்ணு மேல பரிதாபம் படலையா அப்படின்னு நமக்கே தோணுது. ஆனா இப்படிப்பட்ட சில பேரும் நம்ம நாட்டில் இருக்க தான் செய்யறாங்க. முக்கியமா இன்னொரு அதிர்ச்சியான தகவலும் வெளிவந்தது. அந்த பெண்ணோட வீட்டுல அவங்க அப்பா தினந்தோறும் தண்ணடிப்பு வரான். எப்போதுமே வீட்டுல சண்டை போடுவாராம். இதனாலே அந்த சிறுமி வந்து கோவத்துல இருந்திருக்கா. ஒரு கட்டத்துல இந்த வீட்டை விட்டு எப்படியா வெளியான போகுதுன்ற ஒரு அவசர முடிவால தான் இவ்வளவு பெரிய விஷயமும் நடந்திருக்கு. தினந்தோறும் சண்டை நடக்குமா. அன்னைக்கு அந்த பெண்ணை சண்டை போட்டு தான் வெளியேறி இருக்கா. ஆனா வெளியே போனது இப்போதுமே வந்து சீக்கிரமே வந்துருவான். ஆனாலும் இன்னைக்கு வந்துரும் அப்படின்னு தான் அலட்சியமா இருந்திருக்காங்க. ஆகஸ்ட் 30 காலையில தொடங்கி அடுத்த நாள் சாயந்தரம் 6 மணிக்குள்ள என்னென்னும் நடந்து முடிச்சு. 48 மணி நேரத்துல மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளானா அந்த சிறுமி. அது மட்டும் இல்லாம உயிருக்கே போராடிட்டு இருந்த அந்த சிறுமி மீண்டு வர மிகப்பெரிய போராட்டமும் நடந்தது. இப்படி அனைவரையும் பிடிச்சி ஜெயில வந்து அடைச்சிட்டாங்க. இப்ப வந்து பயங்கரமான தண்டனைக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. எதுக்காக இதுன்னா யாருடைய மனசை புண்படுத்துறதுக்காக இந்த கதை சொல்ல, உண்மையிலேயே ரொம்ப பாதுகாப்பா இருக்க வேண்டியதுக்காக இந்த கதை சொல்லப்பட்டது. எப்பொழுதும் எல்லோருமே எச்சரிக்கையா வந்து இருக்கணும்.